நம்ம என்ன பார்க்க போகிறது சாலிட் ஒர்க்கோட ஸ்கெட்சிங் டூல்ஸ். இந்த டிஸ்பிளே காண்ற டூல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். மொத்தம் ஒரு 10 விஷயங்கள், பேசிக் டாபிக்ஸ் இருக்குது. இவ்வளோ நம்ம தர பண்ணிட்டாலே சாலிட் ஒர்க்ஸ் ட்ராயிங் பண்ணுறது ஈஸி. இது நம்ம ஃபஸ்ட்டு 2D ட்ராயிங் பண்ணது போல டூல்ஸ், இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். இது நம்ம ஓப்பன் பண்ணாலே ஸ்கெட்சுன்னு இருக்கும் மெனுவார். நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஸ்கெட்ச் பண்ண முன்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு பிளைன் செலக்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பிளைன், டாப் பிளைன், ரைட் பிளைன். அது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. டாப் பிளைன் என்ன, ஃப்ரண்ட் பிளைன் எதுக்கு யூஸ் ஆகும், அதை அடுத்து கிளாஸில் படிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டூல்ஸ் எடுக்க ஒரு லைன் எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற லைன். லைன் வந்து பேசிக் நீட், எல்லா இதுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம எந்த இது எடுத்தாலும் ஃபஸ்ட் நம்ம லைன் தான் பேசிக். நமக்கு இதுலேயும் ஷோ ஆகும். இந்த டூல்ஸில் போய்ட்டு ஸ்கெட்சு என்டிட்டிஸ் அதிலே டிஸ்பிளே ஆகும் என்னென்ன டூல்ஸ் எப்படி இருக்கு. பேசிக்காக நம்ம ஒரு லைன் எடுக்கணும்னா ஸ்ட்ரைட் லைன் வரையலாம். இப்படி வரைஞ்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு டைமென்ஷன் மாற்றினா கூட இங்கே இருக்கும், பாராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. நமக்கு இப்போ ஒரு 200 அது கொடுத்துட்டு பேக்கில் அதை க்ரீன் டிக்கை கிளிக் பண்ணோம். டைமென்ஷன் செக் பண்ணுவாங்க. 200 நம்ம இதை வரைகிறதெல்லாம் மில்லிமீட்டரில் இருக்கும். அது யூனிட் எங்கே செக் பண்ணுறதுன்னா கீழே இருக்கலாம். நம்ம அந்த மோஸ்டாக வச்சா இருக்காது. எம்எம்ஜிஎஸ், மில்லிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ். அது மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அது டிஃபால்ட் அதில் இருக்கட்டும். பேசிக்காக லைன்ஸில் இன்னொரு இது உண்டு. சென்ட்ரல் லைன். சென்ட்ரல் லைன் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுக்கு. இது வந்து சாலிடாக இருக்கும், இது வந்து டாட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி 2D 3D மட்டுமோ இது யூஸ் ஆகாது. இது ஒரு டம்மி லைன் போல இருக்கும், ரெஃபரன்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். அதில் அடுத்த மிட் பிளைன் லைன் உண்டு. அது எதுக்குன்னா நம்ம இப்போ சென்ட்ரலில் லைன் வச்சுட்டு ரெண்டு சைடு அப்படி மேக்ஸிமம் நிறைய இடங்களில் யூஸ் ஆகாது, ரேர் தான் இங்கே அது யூஸ் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது சர்க்கிள். லைனை போல் அடுத்த ஒரு சர்க்கிளும் ஒரு இம்பார்ட்டன்ட். இது சர்க்கிளில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டர் ஒரு டாட் வச்சுட்டு நம்ம எவ்வளோ தேவைக்கு எடுக்கலாம். சப்போஸ் நமக்கு ரேடியஸ் தெரிலன்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேராமீட்டர்ஸில் ரேடியஸ் எவ்வளோ நமக்கு காட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 50 ரேடியஸ் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தோம். ரேடியஸ் டைமென்ஷன் செக் பண்ணிக்குவோம்.
பார்த்தீங்கன்னா இது இப்போ டயாவில் இருக்குது. நம்ம கொடுத்த ரேடியஸ் 50, டயா 100. அடுத்த சர்க்கிள் இன்னொரு இது இருக்கு, 3 டாட் இருக்கு. இது வந்து நம்ம 3 டாட் வச்சு வேறு எதுவும் ரேடியஸ் கொடுத்துடலாம். ஒரு 40 கொடுக்கலாம். நம்ம 40 ரேடியஸ் கொடுத்தா அது 80 டைம். நம்ம அடுத்து பார்க்க போகிற டூல் வந்து ஆர்க். ஆர்க்கில் அது 3 டைப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சென்டர் பாயிண்ட் ஆர்க். சென்டர் பாயிண்ட் ஆர்க்கில் நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு சென்டர் பாயிண்ட் வைக்கணும். அடுத்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வேணுமோ அதை கொடுத்துட்டு அது நமக்கு எவ்வளோ ஆர்க் வேணுமோ அதை வைக்கணும். இதில் நம்ம ரேடியஸ் சேஞ்ச் பண்ணலாம் லேட்டரா. அடுத்து டேஞ்சென்ட் ஆர்க்கு. இது எதுக்கு யூஸ் ஆகணும்? சப்போஸ் ஒரு லைன் இருக்கு, அடுத்து நம்ம ஒரு ஆர்க் அதில் வரைய போகிறோம்னா டேஞ்சென்ட் இதுக்கு யூஸ் ஆகும். இதே போல் ட்ராயிங்ஸ். இந்த 3 பாயிண்ட் ஆர்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். லெஃப்ட் ரைட் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம எவ்வளோ தூரம் ஆர்க் அந்த மாதிரி ரேடியஸ் கொடுத்தோம். சிக்ஸ்டி ரேடியஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் வியூ போட்டுடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது எலிப்ஸ். எலிப்ஸ் வேறு சிம்பிள் தான். நம்ம சென்ட்ரலில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு லென்த் வேணுமா வச்சுட்டு நம்ம தேவைக்கு எந்த ஷேப் கொடுத்தோம். நமக்கு ஏதாவது லேட்டாக டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னா இதில் பண்ணிடலாம் பேராமீட்டர்ஸ். இந்த பார்ஷியல் எலிப்ஸ் உண்டு, அது வந்து இதை போல தான். சென்டர் பாயிண்ட் வச்சு ரேடியஸ் வச்சுட்டு அடுத்து நம்ம இதை வச்சுட்டு இது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த ஷேப்பு தேவையோ அவ்வளோ வச்சுருப்போம். நமக்கு ஹாஃப் அதுனா ஹாஃப் எவ்வளோ வேணுமோ. இது வந்து ஃபுல் ஆட் வைக்கிறது. இது வந்து நம்ம எவ்வளோ தேவைக்கு வைக்கணும். பரபலா இருக்கு. பரபலா வேற ஒன்றும் இல்லை. அது வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ஒரு டூல் இருக்குது, ரெக்டாங்குலர்.
ரெக்டாங்குலரில் 5 டைப்ஸ் இருக்குது. பேசிக் ரெக்டாங்கிள் வந்து 2 பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவை, அடுத்து எவ்வளோ எப்படி ஒரு பாயிண்ட், அடுத்து லைட்டாக டைமென்ஷனையும் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்து சென்டர் பாயிண்ட் இது இருக்குது. சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு ஈக்குவலாட்டு வேணுமா வைக்கலாம். சில ரெக்டாங்கிள் நமக்கு ஸ்லைடிங்கில் வேணும், ஆங்கிளில் வேணும்னா இந்த இதை எடுத்தாகும். 3 பாயிண்ட் கார்னர். ஃபஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டு நமக்கு எவ்வளோ ஸ்லைடிங் வேணுமோ அந்த ஆங்கிளை கொடுத்துட்டு எவ்வளோத்துக்கு ரெக்டாங்குலர் வேணுமோ அந்த லென்த்து கொடுத்து வித். அதே இது சென்டர்லேயும் உண்டு. சென்டர் பாயிண்ட்டு சென்டர்லேருந்து எவ்வளோ வேணுமோ அந்த பாயிண்ட் கொடுத்துட்டு கொடுத்தா தேவையா. ரெக்டாங்குலர் ஒரு சைஸ் சரிஞ்சு வரக்குள்ள வரையணும்னா இன்னொரு பாயிண்ட் 1 2 கொடுத்துட்டு தேர்ட் பாயிண்ட் நமக்கு எப்படி வேணுமோ வைக்கலாம், இந்த ஷேப்லாம் வைக்கலாம். ரெக்டாங்கிள்ஸ் அவ்வளோதான். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்லாட். ஸ்லாட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம நிறைய ஸ்கெட்ச் பார்த்துருப்போம். அந்த போல்ட்டு நெட்டெல்லாம் அட்ஜஸ்டபிள் பண்ண ஸ்லாட்டு வரும். நம்ம லேட்டாக போல்ட்டை நெட்டை யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்லாட்டு உள்ள எவ்வளோ லென்த் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஃப்ரீயாக. அதை ட்ரா பண்ணுது. அதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வைக்கலாம். தேர்ட் வந்து சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 2 சைடும் அப்படியே லென்த் எவ்வளோ நம்ம வச்சுட்டு அது அவ்வளோதான், எவ்வளோ வித்தணுமோ அவ்வளோ கொடுத்தோம். அடுத்தது ஆர்க். ஆர்க் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட்டு வச்சுட்டு நமக்கு எவ்வளோ ஆர்க் வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு அது அந்த வித்து எவ்வளோ வேணுமோ கொடுத்தோம். இதுவும் ஆர்க்கு தான். ஆனால் அது சென்ட்ரலில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ அவ்வளோ பாயிண்ட் வச்சுட்டு இங்கே எவ்வளோ வேணுமோ எவ்வளோ கொடுக்கும். ஸ்லாட் வரையாது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டூல் வந்து பாலகான். பாலகானும் இது எதுக்கு யூஸ் ஆகுனா, அந்த போல்ட் நட்டோட அந்த ஷேப் வரைக்கும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வரைஞ்சிருக்கிறது 6 ஷேப் பாலகான். இது நம்ம இங்கே பரமெண்ட்ஸில் எவ்வளோ இதானமோ கொடுத்துடலாம். 10 வரும். நமக்கு சர்க்கிளுக்கு இன்சைடு வரணும்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தா சர்க்கிள் வந்து உள்ள வந்துடும். இது பாலகான் அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டில் லைன் கமெண்ட் பார்த்தோம்ல, அதுக்காக போகலாம். ஸ்ப்ளைன் என்ன வரல. லைன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸ்ப்ளைன்னா நமக்கு தேவைக்கு ஆங்கிளாக எடுத்து வரையும். ஃபஸ்ட்டு இப்படியே வச்சுட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம எவ்வளோ வேணும் இல்லைங்கன்னு தெரியும். நம்ம தேவைக்கு என்ன ஷேப் நம்மளை ரெடி. இதை நம்ம பாயிண்ட் வச்சு நம்ம பண்ணோம். அதில் ஸ்ப்ளைனில் இன்னொரு டைப் இருக்குது, ஸ்டைல் ஸ்ப்ளைன். அது வந்து நம்ம ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். அதுக்கு பாயிண்ட்டுக்கு இது 2 நமக்கு கண்டினியூஸ் சட்டை வந்துருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். நான் பார்க்க
இந்த லைனுக்கு வந்து பார்க்க அப்படியே ஒரு கண்டினியூஸ் லைன் போல இருக்கும், பார்க்க ஸ்மூத்தாக இருக்கும். இதான் இவ்வளோ வித்தியாசம். அடுத்து பார்க்க போகிற டூல் வந்து ஸ்கெட்ச் டெஸ்ட். ஸ்கெட்ச் டெஸ்ட் எதுக்குன்னா இந்த ஏ சிம்பிள் இருக்குல்ல, அதான் டெஸ்ட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம 3Dல யூஸ் ஆகும். ஏதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு நேம் மென்ஷன் பண்ணணும்னாலும் அந்த போல்டர் நெட்டில் அதில் நம்பர்ஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? 8.10 8.8 இந்த மாதிரி போல்ட்ஸு, ஏதாவது காம்பனன்ட்ஸில் நேம் நம்ம பேட்ச் பதிக்கவும் அதுக்காக யூஸ் ஆகும். அது பேசிக்காக நம்ம ஒரு சிம்பிள் லைன் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு ஏ கொடுத்துட்டு நம்ம எந்த ஷேப்பில் நினைக்கிறோம். சப்போஸ் கர்வில் நேம் வேணால் கர்வ் நம்ம ஃபஸ்ட்டு நேம் எடுத்துரும். லைனை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த நேம் வேணுமோ அதை கொடுத்தோம். நம்ம கொடுத்த சைஸ் கொஞ்சம் சின்னதாகிட்டு பேசிக்காக வேறு இல்லை. இந்த மாதிரி ஷேப் லைன் கொடுத்துட்டு நம்ம என்ன நேம் பண்ணணுமோ அதை கொடுத்தோம். பார்த்திங்க 26 கொடுத்துட்டு நமக்கு சைஸ் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த யூஸ் டாக்குமெண்ட் ஃபாண்ட் இருக்குல்ல, அதை அன்டிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் இது கொடுத்தோம். ஒரு பாயிண்டில் போய்ட்டு நமக்கு என்ன சைஸ் வேணும், ஸ்டைல் மாற்றலாம், என்னென்ன மாற்றலாம். இது லைன் டெஸ்ட் ஆகலாம். அடுத்து நம்ம ஃபைனலில் பார்க்க போகிறது டைமென்ஷன். டைமென்ஷன் நேரத்தை நான் ஷோ பண்ணிடுவேன் எப்படி டைமென்ஷன் வைக்கணும். இதில் டைமென்ஷனில் இன்னொரு இது இருக்குது யூஸ்ஃபுல். ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு வேல்யூ வைக்கலாம்ல, ஸ்மார்ட் டைமென்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இது வந்து நம்ம இப்போ ஒரு வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணி வச்சோங்க, நம்ம சேஞ்ச் பண்ண நினச்சாலும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இது நம்ம இங்கே மற்ற நார்மலாக டைமென்ஷன் இல்லாத ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணால் இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதான் இதுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்ம ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணாமல் இதில் சேஞ்ச் பண்ணலாம். அந்த நம்பரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா செய்யுங்க. டைமென்ஷன்ஸு இதுதான். நம்ம சப்போஸ் ஆங்கிள் செக் பண்ணலாம், ஆங்கிள் செக் பண்ணலாம். நமக்கு பேசிக் டூல்ஸ் இவ்வளோனா. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.